ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சி தலைவரின் கேள்வியால் சபையில் சலசலப்பு. சகல பிரதேச சபைகள் ஊடாக விண்ணப்பதாரிகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரண நிதியை வழங்க நடவடிக்கை, பிரதமர் தெரிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். பிறப்பிக்கப்பட்டு மீள பெறப்பட்ட டயானாவின் பிடியாணை. இலங்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவு. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச. நெல் கொள்வனவை முன்னிட்டு இன்று முதல் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. உள்நாட்டுச் செய்திகள். படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றினார். இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்றப் போவது குறித்து சஜித் பிரேமதாச முன்னரே அறிவிக்கவில்லை என ரிஸ்வி சாலி கூறினார். உடனே எழுந்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சண்டியர்கள் நாடாளுமன்றத்திற்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்தமைக்கு சஜித் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அல்லது பதவி விலக வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் அர்ச்சனா நேற்றைய தினம் சபாநாயகரை ஷேம் என்ற வார்த்தையை உபயோகித்து அவமதித்ததாகவும் தாசிரி ஜெயசேகர ஆளும் கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து சபையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதற்கிடையில் அர்ச்சுனா சபையில் வாதத்தில் ஈடுபட்டார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர், நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவேன் என அர்ச்சுனாவை எச்சரித்தார். மேலும் நீங்கள் சபாநாயகரை அவமதித்துள்ளீர்கள். அப்போது சபாநாயகர் ஆசனத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயம் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் என தெரிவித்தார். இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாச, நான் நடுவில் வரவேண்டாம் என கூறிய வார்த்தையை திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து சபை அமைதி நிலைக்கு வந்தது. இலங்கையில் கடந்த 9 வருடங்களில் 3477 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக இன்று பாராளுமன்றத்தின் ஊடாக தெரிய வந்துள்ளது. சுற்றாடல் அமைச்சர் தம்மிக பட்டவெந்தி பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடுகையில் 2015 முதல் 2019 வரை 1466 காட்டு யானைகளும் 2020 முதல் 2024 வரை 2011 காட்டு யானைகளும் இறந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காட்டு யானைகளின் தாக்குதலால் கடந்த 9 வருடங்களில் 1190 மனிதர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதாவது 2015 தொடக்கம் 2019 காலகட்டத்தில் 456 பேரும், 2020 தொடக்கம் 2024 காலகட்டத்தில் 734 பேரும் உயிரிழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 2025ஆம் ஆண்டு உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் செய்ய உள்ளார். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் ஷயீத் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக அந்த அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது.
குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று காலை பிடியாணை பிறப்பித்தார். டயானா கமகே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஆஜரானதை அடுத்து கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் பிடியாணையை திரும்ப பெற உத்தரவிட்டது. செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்தது மற்றும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளிடம் தவறான அறிக்கைகளை வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் டயானா கமகே மீது குற்றப்புலனாய்வுத்துறை குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர வதிவிட இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே மற்றும் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இங்கு இலங்கையின் அபிவிருத்தி முன்னெடுப்புகளில் முக்கியமான பிரிவுகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இலங்கைக்கு இடையில் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பிரதானமாக கலந்துரையாடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர வதிவிட இணைப்பாளர் இலங்கையின் சுதந்திர தினம் தொடர்பாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இந்நாட்டின் அரசாங்கம் முன்னெடுக்கும் வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். சுகாதாரம், கல்வி, விவசாயம், காலநிலை மாற்றம், சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் பாலின சமத்துவமின்மை உட்பட 9 பிரதான பிரிவுகள் தொடர்பாக கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் தற்போதைய மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் தொடர்பாக ஒன்றிணைந்து பதில் தேடுவது தொடர்பாகவும் இரு தரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஜனநாயக ஆட்சியை உறுதிப்படுத்தும் போது அரசியல் பலத்தை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் குறிப்பிட்ட வேட்பாளர்களாக மட்டுமல்லாமல் வாக்காளர்களாக செயற்படும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தையும் அரசியலில் அதிகரிக்கும் தேவை தொடர்பாகவும் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தினர். பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்புதந்திரி உட்பட இரு தரப்பிலிருந்தும் உயர் அதிகாரிகள் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்கப்படாது என்பதை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று உறுதிப்படுத்தினார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் நேற்று செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எங்கள் அரசாங்கம் எம்பிக்களுக்கு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்காது. எம்பிக்கள் தங்களது கடமைகளை செய்ய ஒரு வாகனத்தை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. 5 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிந்ததும் வாகனத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். ஆடம்பரமற்ற வாகனத்தை வழங்குவதற்காக தற்போது வாகன இருப்பை தயாரிக்க நேரமில்லை. இருப்பினும் நாட்டின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு எம்பிக்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்கள் முன்னுரிமை பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் அல்ல என்றார். செய்தியாளர் ஒருவர் தயவு செய்து தெளிவுபடுத்துங்கள், அரசாங்க எம்பிக்களுக்கு வாகனங்களை வழங்குகிறதா இல்லையா என்று கேட்டார். அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அதற்கு பதிலளிக்கும் போது அரசாங்கம் எம்பிக்களுக்கு வாகனம் வழங்குவதில்லை. இதற்கிடையில் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மேலும் கருத்து தெரிவிக்கையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சில அனுமதிகளை வழங்க எங்கள் அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதனுடன் ஒப்பிடுகையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாங்கள் ஓரளவு ஒப்புதல் அளித்துள்ளோம். எங்கள் வெளிநாட்டு இருப்புகளில் இது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து எச்சரிக்கையுடன் வாகனங்களை இறக்குமதி செய்கின்றோம். தொடக்கத்திலேயே முழுமையாக திறக்க முடியவில்லை. அது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வருகின்றது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். த சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பாக கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருந்த ராணுவ புலனாய்வு அதிகாரி மற்றும் முன்னாள் டிஐஜி உட்பட 3 நபர்களை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு துறைக்கு தனது சட்ட ஆலோசனையை வழங்கியுள்ளார். ஜனவரி 27, 2025 அன்று சிஐடி தலைவருக்கு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவினால் அனுப்பப்பட்ட ஆலோசனை கடிதத்தில் நீதவான் விசாரணை வழக்கு எண் B92 2009 தொடர்பாக இராணுவ புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட முன்னாள் சார்ஜென்ட் பிரேம் ஆனந்த உடலகம, கல்கிசை போலீசின் முன்னாள் குற்றப்பிரிவு அதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் ரிசஸ்ரீ சுகதபால மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த டிஐஜி பிரசன்ன நாணயக்கார ஆகிய 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்க அரசு தரப்பு விரும்பவில்லை என்று கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பான ஆதாரங்களை
மறைத்ததாக கூறி 3 சந்தேக நபர்களும் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். தற்போது அவர்கள் பிணையில் வெளியே உள்ளனர். சட்டமா அதிபரின் கடிதத்தின் பிரதி கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த உண்மைகளை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் 14 நாட்களுக்குள் முன்னேற்றத்தை தெரிவிக்குமாறு சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மேலும் அறிவுறுத்தினார். கூடுதலாக 2009ஆம் ஆண்டு ரிவிர செய்தித்தாளின் முன்னாள் ஆசிரியர் உபாலி தென்னகோன் மீதான தாக்குதல் தொடர்பாக உடலகமா ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இலங்கையில் கடந்த 9 வருடங்களில் 3477 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக இன்று பாராளுமன்றத்தின் ஊடாக தெரிய வந்துள்ளது. சுற்றாடல் அமைச்சர் தம்மிக பட்டபெந்தி பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடுகையில் 2015 முதல் 2019 வரை 1466 காட்டு யானைகளும் 2020 முதல் 2024 வரை 2011 காட்டு யானைகளும் இறந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காட்டு யானைகளின் தாக்குதலால் கடந்த 9 வருடங்களில் 1190 மனிதர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அதாவது 2015 தொடக்கம் 2019 காலகட்டத்தில் 456 பேரும் 2020 தொடக்கம் 2024 காலகட்டத்தில் 734 பேரும் உயிரிழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நெல் கொள்வனவை முன்னிட்டு இன்று முதல் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. அறுவடை இடம்பெறும் கிளிநொச்சி, மட்டக்களப்பு, அம்பாறை, புத்தளம் மற்றும் குர்நாகல் ஆகிய மாவட்டங்களில் இந்த களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் மஞ்சுள பின்னலந்த குறிப்பிட்டார். நெல் கொள்வனவிற்காக திரைச்சேரியிலிருந்து 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக நெல்லுக்கான நிர்ணய விலைகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. அதற்கமே 1 கிலோகிராம் நாட்டரிசி நெல் 120 ரூபாவுக்கும், 1 கிலோகிராம் சம்பா நெல் 125 ரூபாவுக்கும், 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 132 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்தார். காற்று மாசுபாட்டால் உலகளவில் வருடத்துக்கு 7 மில்லியன் பேர் வரை உயிரிழப்பதாக சுவாச மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார கல்வி பணியகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். தூசி உள்ளிட்டவை நுரையீரலை சென்றடையும் போது அதிக பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கடந்த காலங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு மாத்திரம் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்த போதிலும் போது அசுத்தமான காற்றை சுவாசிப்பதாலும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதாக இந்தியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த விசேட வைத்திய நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக இந்தியாவில் நுரையீரல் பாதிப்படைந்த பெண்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்தளவிற்கு காற்று மாசடைந்து வருவதாக சுவாச மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் சந்திரவன்ச பத்ரஜாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவித முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அமைச்சர் சாட்சியம் அளித்திருந்தார். அப்போது சாட்சியம் அளித்த அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொதுமக்களிடம் இருந்தும் பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் தகவல்கள் வழங்கப்படுவதாக கூறினார். இவ்வாறு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த வழக்கு தொடர்பாக 2015 ஆண்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் தான் முறைப்பாடு சமர்ப்பித்ததாக கூறிய அமைச்சர் விஜித ஹேரத் அவை குறித்து விசாரணைகளை நடத்தி பொறுப்பான நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது விசாரணை நிறுவனங்களின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அபிவிருத்தி லோத்தர் சீட்டுகளின் விளம்பரத்தை தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றியதில் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி அபிவிருத்தி லோத்தர் சபையின் முன்னாள் தலைவருக்கு எதிராக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த வழக்கு தொடரப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. இந்த அழைப்பாணையானது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டுள்ளார்.
இதன்போது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரிஷிடம் இருந்து ரூபாய் 70 மில்லியன் பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டுவர தற்போதைய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என கூறி தாக்கல் செய்யப்பட்ட 4 அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்று அழைக்கப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இதனை மன்றுக்கு அறிவித்தார். இந்த மனுக்களை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உட்பட சில தரப்பினர் தாக்கல் செய்துள்ளனர். நாட்டின் தற்போதைய நிலவரத்திற்கு இணங்க பொருளாதாரத்தை பலப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்துவதே பிரதான விடயமாகும் எனவும் புதிய அரசியலமைப்பை அவசரமாக கொண்டுவர வேண்டிய தேவை தற்போது கிடையாது என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவிக்கையில், அரசியலமைப்பில் மாற்றம் ஒன்று எமக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணைக்கு இணங்க நிச்சயமாக இடம்பெறும். ஆனால் அவசரமாக அரசியலமைப்பொன்றை உருவாக்க நாம் தற்போது நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2.5 மாதங்கள் தான் ஆகின்றன. எமக்கு பொருளாதார சவாலை நிவர்த்தி செய்ய வேண்டிய பிரதான தேவை உள்ளது. முதலில் நாட்டின் பொருளாதாரத்தை சீரான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்கு இன்னும் சில காலங்கள் எடுக்கும். சர்வதேச ரீதியாகவும் சில சவால்கள் காணப்படுகின்றன. எனினும் நேரத்தை இழுத்தடிக்காமல் உரிய காலத்தில் புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுப்போம். இப்போதே அனைத்தையும் செய்து குழப்பிக் கொள்ள தேவையில்லை. இவ்வாறு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சர்வதேச தொற்று நோய்கள் சங்கத்தின் தலைவராக பேராசிரியர் நீலிகா மாலவிகே நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நோய் எதிர்ப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய மருத்துவ அறிவியல் துறையில் பேராசிரியராக பணிபுரியும் பேராசிரியர் நீலிகா மாலவிகே கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவுக்கு 250 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வழங்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் CP ரத்நாயக்கவிற்கு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. கல்கசை மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மத்திய வங்கி பணைமுறிவின் மோசடி தொடர்பான தொலைக்காட்சி விவாதத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவை அவமதித்த சம்பவம் தொடர்பாக நடைபெற்று வந்த வழக்கு விசாரணைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வருடத்திற்கான ரமலான் மாதம் மார்ச் 1ஆம் திகதி ஆரம்பமாகி 30ஆம் திகதி முடிவடைய உள்ளதால் இக்காலத்தில் முஸ்லிம் உத்தியோகத்தர்களுக்கு தொழுகைகளிலும் மத வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகளை செய்யுமாறு அரசு நிறுவனங்களுக்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ரமலான் காலத்தின் போது உத்தியோகத்தர்கள் சமய வழிபாடுகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக வேலை நேரங்களை ஒழுங்கு செய்து கொடுத்தல் வேண்டும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் மட்டும் விசேட விடுமுறை வழங்கப்படும். மேலும் ரமலான் பெருநாளில் இறுதி திகதிக்கு 14 நாட்களுக்கு முன்பாக அரசு சேவை கூட்டுத்தாபனங்கள் நியதி சபைகள் ஆகியவற்றில் கடமையாற்றும் தகுமையுடைய முஸ்லிம் உத்தியோகத்தர்களுக்கு விழா முற்பணம் வழங்கவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகர பயன்படுத்தியதாக கூறப்படும் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட பிராடோ வாகனம் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் இன்று காலை பகுதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது குறித்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டார். இதன் காரணமாக விசாரணை அதிகாரிகளால் சம்பந்தப்பட்ட வாகனம் தொடர்பாக அவரிடம் வாக்குமூலம் பெற முடியவில்லை. சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட லேண்ட் குரூசர் வகை பிராடோ காரை பயன்படுத்தியதாக முன்னாள் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகர தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினருக்கு தகவல் கிடைத்திருந்தது. அதன்படி பல நாட்களாக தொடர்புடைய தகவல்களை ஆராய்ந்த பின்னர் வாகனத்தை தங்களது கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு விசாரணை அதிகாரிகள் குழு இன்று காலை புத்தளம் சென்றது. அங்கு தொடர்புடைய வாகனத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் சோதனை செய்ததில் வாகன பாகங்கள் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு 2 இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான புத்தளத்தில் உள்ள ஒரு தென்னந்தோட்டத்திலும் அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள மற்றொரு வீட்டில்
வீட்டிலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்தது. அதன்படி வாகனத்தின் உடல் பாகங்கள் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இயந்திரம் உட்பட பல பாகங்கள் அவரது தென்னந்தோப்பில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டன. முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணையில் சம்பந்தப்பட்ட வாகனம் ஏற்கனவே விவசாய திணைக்களத்தின் ஊடாக தற்போது பயன்படுத்தப்படும் பிராடோ வாகனத்தின் இயந்திர எண் மற்றும் செசிஸ் எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்திய வாகனத்தில் தொடர்புடைய எண்கள் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து வரும் நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த அபிஷேகரவும் அவரது மகனும் வாகனத்தை பிரித்து மறைத்து வைத்துள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை அதிகாரிகள் நேற்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் வாக்குமூலம் பெற முயற்சித்த போதிலும் அவர் பிரதேசத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 2025 ஆண்டின் முதல் 26 நாட்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இங்கிலாந்து, ஜெர்மனி, சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் கணிசமான எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளது. இந்த விடயம் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்ட சமீபத்திய புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் ஜனவரி 26, 2025 வரை இலங்கையில் 2,12,838 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இந்த எண்ணிக்கை ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜனவரியில் பதிவு செய்யப்பட்ட 2,08,253 வருகைகளை மிஞ்சியுள்ளது. இதற்கிடையில் ஜனவரி 2வது வாரத்தில் அதிகபட்ச சுற்றுலா பயணிகள் வருகை பதிவாகியுள்ளது. மாதத்தின் 3வது வாரத்தில் 57,473 வருகைகளும் முதல் வாரத்தில் 54,853 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வந்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். பங்களாதேஷில் எதிர்ப்பாளர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் குடும்ப வீட்டையும் அவரது கட்சியைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்களின் வீட்டையும் நாசப்படுத்தி தீ வைத்து எரித்தனர். கடந்த ஆண்டு மாணவர்கள் நடத்திய போராட்டங்கள் அவரை வெளியேற்றியதில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஹசீனா இந்தியாவில் இருந்து சமூக ஊடகங்கள் மூலம் நாட்டிற்கு உரையாற்றுவார் என்ற செய்தியால் இந்த அமைதியின்மை ஏற்பட்டது. 20 ஆண்டுகளாக பங்களாதேஷின் பொறுப்பில் இருந்த 77 வயதான ஹசீனா ஒரு சர்வாதிகாரியாக முத்திரை குத்தப்பட்டார். இந்த நிலையில் புதன்கிழமை மாலை எதிர்ப்பாளர்கள் டாக்காவில் அமைந்துள்ள ஹசீனாவின் மறைந்த தந்தையையும் பங்களாதேஷின் ஸ்தாப தலைவருமான ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வீட்டை தீயிட்டு எரித்ததுடன் JCB இயந்திரம் மூலம் இடித்து நொறுக்கியுள்ளனர். ஹசீனாவின் தந்தை ஒரு சுதந்திர நாயகனாக பரவலாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அவரது மகள் மீதான கோபம் ஹசீனாவின் விமர்சகர்களிடையே குறைமதிப்புக்கு உட்படுத்தியது. ஒரு காலத்தில் ஜனநாயக சார்பு சின்னமாக போற்றப்பட்ட ஹசீனா பதவியேற்ற பின்னர் தனது நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டார். அவரை விமர்சிப்பவர்களை சிறையில் அடைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். மேலும் அவரது நிர்வாகம் ஊழல் நிறைந்ததாக பரவலாக காணப்பட்டது. கடந்த ஆண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட மாணவர்களின் தலைமையிலான போராட்டங்களை ஒடுக்கியதற்காக அவர் பிடியாணை உத்தரவினை எதிர்கொள்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து இருந்தார். இதைத் தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து இஸ்ரேல் விலகுவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறினார். இதுகுறித்து எக்ஸ் தள பதிவில் அவர் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து விலகும் ட்ரம்பின் முடிவை இஸ்ரேல் வரவேற்கிறது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இஸ்ரேலும் இணைந்து கொள்கிறது. ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இஸ்ரேல் பங்கேற்காது என்று குறிப்பிட்டுள்ளார். DeepSeek, ChatGPT ஆகிய மனிதர்களை போன்று பதிலளிக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு செயலிகளுக்கு போட்டியாக சீனாவின் மிகப்பெரிய இணைய வர்த்தக நிறுவனமான அலிபாபா தனது செயலியான Qwen 2.5 Maxஐ அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்து அலிபாபா கிளவுட் பிரிவு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் Qwen 2.5 Max செயற்கை நுண்ணறிவு செயலியானது DeepSeek, ChatGPT ஆகியவற்றை விட சிறப்பாக செயற்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச AI தளத்தில் DeepSeek நிறுவனத்தின் AI மாடல் மிக குறுகிய காலகட்டத்தில் அதிவேக வளர்ச்சியை பதிவு செய்து பிரபலமடைந்து வரும் நிலையில் அதற்கு நேரடி போட்டியை ஏற்படுத்தும் வகையில் அலிபாபாவின் Qwen 2.5 Max தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
விளையாட்டு செய்திகள். வோன் முரளிதரன் கிண்ணத்திற்கான இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதலாவது நாள் இன்று காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாகியது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. முதலாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி சார்பில் தினேஷ் சந்திமால் 74 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். ஆட்டமிழக்காமல் குசல் மெண்டிஸ் 58 ஓட்டங்களுடனும் லஹிருகுமார ஓட்டம் எதனையும் பெறாமல் களத்தில் உள்ளனர். தனது இறுதி டெஸ்ட் போட்டியில் விளையாடும் இலங்கை அணியின் முன்னாள் அணித் தலைவர் திமுத் கருணாரத்ன 36 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணி சார்பாக மிச்சல் ஸ்டார்க் மற்றும் நதன் லியோன் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் மேத்யூ குனேமன் 2 விக்கெட்டுகளையும் பெற்றனர். இன்றைய ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 229 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. காளி, மாத்தர, களுத்துற, ரத்தினபுரி, அம்பாறை, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் பெய்யக்கூடிய சிறிதளவான மழை வீழ்ச்சியை தவிர நாடு முழுவதும் பிரதானமான சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காளி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.